Hi friends, இன்னைக்கு நம்ம வீடியோவில் எக்ஸ்ப்ளோரேட்டிவ் டேட்டா அனாலிசிஸ் ஆஃப் ஐபிஎல் டீம்ஸ் பண்ணியிருக்க போகிறோம். ஸோ ஐபிஎல் டீம்ஸில் 2008லேருந்து 17 வரைக்கும் உள்ள டேட்டா, அதாவது யார் யார் வின் பண்ணியிருக்காங்க, அதோட ஸ்டேட்டஸ், எந்தெந்த மேட்சஸ் ப்ளே ஆயிருக்கு, அதில் யார் வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டேட்டா எடுத்திருக்கோம். ஸோ இந்த டேட்டா வச்சுருக்கோம். லைக் இதை வந்து பார்த்தீங்கன்னா 2008லேருந்து 2017 வரைக்கும் ப்ளே ஆன மேட்சஸ். ஸோ எந்த டேட்டில் ப்ளே ஆயிருக்கு, எந்த டீம்ஸ் ப்ளே பண்ணாங்க, யார் டாஸ் வின் பண்ணாங்க, அப்புறம் யார் வின் ஆயிருக்காங்க, ஸோ அவங்க எவ்வளோ ரன்ஸில் வின் ஆனாங்க, ஸோ பிளேயர் ஆஃப் த மேட்ச் யார், எந்த இடத்துல நடந்தது, எந்த ஸ்டேடியம் நடந்தது, என்னென்ன யார் யார் அம்பையர்ஸாக இருந்தாங்கன்ற வரைக்கும் அந்த டேட்டா பேஸ் பண்ணி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். இட்ஸ் நாட் ப்ரெடிக்ஷன் ஆர் எதுவும் பண்ண போகிறது கிடையாது, ஜஸ்ட் அனாலிசிஸ். ஸோ எந்தெந்த டீம் வந்து பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, எந்த பிளேயர் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, டாப் 10 பிளேயர்ஸ் அப்படிங்கிறது யார், டாப் 10 அதாவது பிளேயர் ஆஃப் த மேட்ச் வந்து நிறைய வாட்டி யார் வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அனாலிசிஸ் வந்து நம்ம இன்னைக்கு பண்ண போகிறோம். நம்ம கிட்ட இந்த ஃபைல் மட்டும் இல்லை, இது இல்லாமல் டெலிவரிஸ் அப்படிங்கிற ஃபைலும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒரு மேட்ச்லையுமே வாட் கைண்ட் ஆஃப் டெலிவரிஸ், அதாவது ஈச் அண்ட் எவ்ரி டெலிவரிஸ் வந்து எப்படி வந்திருக்கு, எப்படி நடந்திருக்கு அப்படிங்கிற அனாலிசிஸும் we are going to do. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாமல் இந்த கோடிங்ஸ் வந்து பாருங்கள், ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். என்னோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த 2 சிஎஸ்சி ஃபைலும் உங்களுக்கு கொடுத்துட்றேன். அதே மாதிரி இந்த ஐஓஎன்வி ஃபைலுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் அட்டாச் பண்ணுறேன் உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ வாங்க. ஸோ பேசிக் லைப்ரரிஸ் ஐம் கோயிங் டு இம்போர்ட். ஸோ இந்த வீடியோ வந்து நான் ஷார்ட்டாக ரன் பண்ணுறதால இந்த கோடிங்ஸ் வந்து டீப்பாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன். ஜஸ்ட் நான் எப்படி எந்த ஃப்ளோவில் போகிறேன் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா, இந்த ஐபிஒய்என்பி ஃபைலில் பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஓகே வாங்க. ஸோ பேசிக் ஃபைல் நான் இம்போர்ட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் என்னோட 2 சிஎஸ்சி ஃபைல், ஸோ அதே ஃபோல்டரில் நான் வச்சுருக்கிறதால நான் டைரக்டரி பாத் நான் மென்ஷன் பண்ணல. திஸ் ஃபார் யூர் அண்டர்ஸ்டாண்டிங், சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் பண்ணுறதால அப்படியே ரன் பண்ணுறேன். ஸோ எடுத்துட்டேன். ஸோ ஹெட்டை ரீட் பண்ணிட்டேன். ஸோ என்னோட மேட்சஸ் 1 அப்படிங்கிறது என்னென்ன மேட்சஸ் நடந்திருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா சீசன் 2017 ஹைதராபாத் சிட்டியில் இந்த டேட்டில் சன்ரைசர்ஸ்க்கும் ராயல் சேலஞ்சர்ஸ்க்கும் மேட்ச் நடந்திருக்கு. டாஸ் ஆர்சிபி வின் பண்ணியிருக்காங்க. அவங்களோட டெசிஷன் ஃபீல்டிங் அப்படிங்கிறது எடுத்திருக்காங்க. ஸோ ரிசல்ட் லைக் நார்மலாக தான் இருந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், அதோட வின்னர் வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஆயிருக்காங்க, வின் பை 35 ரன்ஸ். ஓகேங்களா. ஸோ பிளேயர் ஆஃப் த மேட்ச் யுவராஜ் சிங் அண்ட் வென்யூ வந்து பார்த்தீங்கன்னா ராஜீவ் காந்தி இன்டர்நேஷனல் ஸ்டேடியம் உப்பல்ல நடந்திருக்கு. ஓகேங்களா. அம்பையர் 1 யார், அம்பையர் 2 யார் அப்படிங்கிறது இருக்குது. அண்ட் தேர்ட் அம்பையர் நாட் அப்ளிகபிள். சரிங்களா. என்ன இருக்குது. ஸோ க்ளீனிங் ப்ராசஸ் எல்லாமே நான் ஐ வில் ஷோ யூ. சரிங்களா. அதே மாதிரி டெலிவரிஸ் ஃபைல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மேட்ச் ஐடி 1, அதாவது ஃபஸ்ட்டு மேட்ச்க்கு ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பேட்டிங் டீம் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தில், பவுலிங் டீம் வந்து ஆர்சிபியாக இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஓவரோட ஃபஸ்ட்டு பால் யார் போட்டிருக்காங்க, பேட்ஸ்மேன் யார், பவுலர் யார், பேட்ஸ்மேன் அண்ட் நான் ஸ்ட்ரைக்கர் எண்ணில் யார் இருக்காங்க, அண்ட் பவுலர் யார். சரிங்களா. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இதில் இருக்கும். ஸோ இதோட சிஎஸ்சியும் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஸோ யூ கேன் கோ த்ரூ இட். சரிங்களா. the data set contains 2 files, deliveries and matches contains details. ஸோ இதை ரீட் அவுட் பண்ணிக்கோங்க, ஆல்ரெடி சொன்னது தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேட்சஸ் சிஎஸ்சி ஃபைலுக்கான ஒரு ஃபீச்சருக்கான எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். யூனிக் ஐடி, அதாவது ஒரு மேட்ச்க்கு யூனிக் ஐடி அப்படிங்கிறது இருக்குது. சீசன் ஆஃப் த ஐபிஎல், சிட்டி எங்கே நடந்தது, ஸோ டேட், டீம் 1, டீம் 2, டீம் வின்னர், டாஸ் வின்னர், இதெல்லாமே உங்ககிட்ட ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். அதே மாதிரி டெலிவரிஸில் பார்த்தீங்க அப்படின்னாலுமே என்னென்ன ஃபீச்சர்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது இதில் இருக்குது. ஓவர், பால், பேட்ஸ்மேன் யார், நான் ஸ்ட்ரைக்கர் யார், பவுலர் யார், சூப்பர் ஓவரா இல்லையா, அப்புறம் ஒயிட் ரன்ஸ் கிடச்சிதா, பை ரன்ஸ் கிடச்சிருக்கா, லெக் பை கிடச்சிருக்கா, நோ பால் இருந்திருக்கா, பெனால்ட்டி இருந்திருக்கா, ஸோ பேட்ஸ்மேன் ரன்ஸ் எவ்வளோ, ஸோ இது எல்லா ஃபீச்சர்ஸுமே கம்ப்ளீட் டேட்டா வந்து இதில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா. ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஸோ இதை வந்து நம்ம ஷேப்ஸ் ரீட் பண்ணுறோம். ஸோ மேட்சஸ் ஃபைல் வந்து 636 ரோஸ் இருக்குது, 18 காலம்ஸ் இருக்குது. டெலிவரிஸ் ஃபைல்ஸில் 1,50,460 டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்குது அண்ட் 21 காலம்ஸ் இருக்குது. ஸோ ஏன் இதில் அதிகமாக இருக்குது அப்படின்னா ஒரு பாலோட டேட்டாவும் அதில் இருக்குது. ஸோ 2008லேருந்து 2017 ப்ளீஸ் கேல்குலேட். ஒரு 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 சீசனுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60-70 மேட்ச் இருக்கும். ஒரு மேட்ச்சில் 20 ஓவர் இருக்கும், ஒரு ஓவரில் 6 பால் இருக்கும். ஸோ ப்ளீஸ் கேல்குலேட். ஸோ அத்தனை பால்ஸோட கவுண்ட்டுமே வந்து we have as data points and matches ஓட info which gives us
எத்தனை ஏதாவது மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருக்கான்றதை பார்த்துக்கலாம் அண்ட் டேட்டா டைப் கரெக்ஷன் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 636 என்ட்ரிஸ் அண்ட் ஹியர் தேர் இஸ் சம் மிஸ்ஸிங் வேல்யூ, ஹியர் சம் மிஸ்ஸிங் வேல்யூ, இங்கே மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருக்குது. அம்பையர் 3 கம்ப்ளீட்டாக 0 தான் இருக்குது. ஸோ அந்த டேட்டா அவர்கிட்ட இல்லைன்னு அர்த்தம். அண்டு டேட்டா டைப்பை பார்க்கும்போது இங்கே ஏதாவது நாய்ஸ் வேல்யூஸ் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், மேட்சஸை பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் நியூமரிக்கல் வேல்யூ, திஸ் இஸ் நியூமரிக்கல் வேல்யூ. ஸோ இது இன்ட் ஆர் ஃப்ளோட்டாக தான் இருக்கும். மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு இன்க்ளூடிங் டேட் எடுத்துக்கோங்க, எல்லாமே ஆப்ஜெக்டாக தான் இருக்குது. ஸோ அதை நம்ம இங்கே செக் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு 2 இன்ட்டு, மற்றது எல்லாமே ஆப்ஜெக்ட்டு. அண்டு டிஎல் அப்ளைட் இஸ் அன் இன்டீஜர். பார்த்துடலாம். டிஎல் அப்ளைடு, ஓகே, டிஎல் அப்ளைட் 0வாக இருக்கிறதால இட்ஸ் வந்து இன்டீஜராக இருக்குது. அகெயின் வி கோ வித் ஆப்ஜெக்ட். ஸோ இப்படி தான் நம்ம வந்து செக் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இது 2 நடுவில் வந்து இன்டீஜர் வேல்யூ இருக்குது. ஸோ வின் பை ரன்ஸ் அண்ட் வின் பை விக்கெட்ஸ் அதையும் செக் பண்ணிக்கலாம். ஸோ இது 2 இன்டீஜர் வேல்யூ. ஸோ இப்படி நம்ம பார்க்கும்போதே நமக்கு தெரிஞ்சுட்டு இதில் எந்த நாய்ஸ் டேட்டாவும் இல்லை. நாய்ஸ் டேட்டா என்ன, ஒரு நியூமரிக்கலாக இருக்கும்போது நடுவில் ஒரு கமாவோ ஃபுல் ஸ்டாப்போ அந்த மாதிரி இருக்குது நாய்ஸ் டேட்டா. அதே மாதிரி கேட்டகரியில் இருக்கிற வேரியபிளில் திடீர்னு ஒரு நம்பர் 1 2 3 அந்த மாதிரி வந்தால் தட் இஸ் அ நாய்ஸ் டேட்டா. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற இதை வச்சே நம்ம we can do this kind of analysis. நாய்ஸ் டேட்டா இருக்கா இல்லைன்றதை பார்த்துட்டோம், மிஸ்ஸிங் டேட்டா இருக்கா இல்லைன்றதை பார்த்துட்டோம். ஸோ இப்போ இந்த மிஸ்ஸிங் வேல்யூஸ் நம்ம தனியாக பண்ணுறதுக்காக டேட்டா கிளீனிங் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி டெலிவரிஸோட இன்ஃபர்மேஷனும் பார்த்துடலாம். ஸோ அந்த மெத்தட் படி இதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருக்குது, ஸோ இங்கே நாய்ஸ் டேட்டா இருக்கா இல்லையான்றதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சரிங்க. ஸோ டேட்டா கிளீனிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம மேட்சஸ் டேட்டாவை பண்ண போகிறோம். ஸோ இதோட மீன்ஸ் நம்ம ரன் பண்ணலாம். ஸோ மீன் எவ்வளோ மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருக்குது, நல் வேல்யூஸ் இருக்குது, அதாவது நல் ஆர் மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருக்குன்றது பார்த்தீங்கன்னா, ஸோ சிட்டியில் 1% அண்ட் அம்பையர் 3ல 100% இருக்குது. மற்ற எல்லாத்துல சம் மினிமம் பர்சன்டேஜஸ் வேல்யூஸ் இருக்குது. ஸோ வில் யூஸ் சம் கைண்ட் ஆஃப் இம்ப்யூட்டேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணி அதை நம்ம ப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ அதை நம்ம அம்பையர் 3ல ஒரு டேட்டாவும் இல்லை அப்படிங்கிறத we are going to drop it friends. ஸோ இதை ட்ராப் பண்ணிட்டேன். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா சிட்டியோட மிஸ்ஸிங் சிட்டி ஃபீச்சரோட இஸ்னல் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இந்த வேல்யூஸ்க்கு வந்து NAN இருக்குது பார்த்துக்கோங்க. ஸோ ரோஸ் இந்த சிட்டி நேம் are the matches which played in Dubai International Stadium. So we can impute NAN values to Dubai. ஸோ இந்த வேல்யூஸ் வந்து நம்ம செக் பண்ணும்போது சரிங்களா, ஒன்றுமே இல்லை. இந்த வேல்யூஸ் இந்த டேட்டில் நடந்த மேட்ச் எங்கே நடந்திருக்குன்னு நம்ம செக் பண்ணும்போது இது எல்லாமே துபாயில் நடந்திருக்கு. சரிங்களா, இது ஜஸ்ட் நம்ம கூகுள் அவுட் தான் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி பண்ணும்போது அதை நம்ம துபாய் அப்படின்னு ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ அதை நான் ஃபில் பண்ணிட்டேன். சரிங்களா, இப்போ வந்து மிஸ்ஸிங் வேல்யூஸ் வந்து பிளேயர் ஆஃப் த மேட்ச் பார்க்கலாம். பிளேயர் ஆஃப் த மேட்ச் வந்து யார் அப்படிங்கிறது இல்லை. ஸோ அதையுமே வந்து பிளேயர் ஆஃப் த மேட்ச் அந்த மேட்சஸ் வித் நோ ரிசல்ட், அந்த மேட்ச் வந்து ரிசல்ட் அப்படிங்கிறது வந்துருக்கு வரல. இதர் அது ரெயினாக இருக்கலாம், சம் இதாக இருக்கலாம். ஸோ வி லீவ் திஸ் ரெக்கார்ட் ஆஸ் இட் இஸ். ஸோ அதை நம்ம அப்படியே வந்து நான் அப்படின்னு வச்சுக்கலாம். அண்ட் வின்னர் பார்த்தீங்க, வின்னர்ஸில் மற்றதில் யாரில் இஸ்னல் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதில் இஸ்னல் இருக்குது. அண்ட் பிகாஸ் நோ ரிசல்ட், ஸோ நோ வி லீவ் திஸ் ரெக்கார்ட் அஸ் நோ ரிசல்ட். ஓகேங்களா, ஓகே, அது ஆல்ரெடி சொன்னது தான். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், ரைட், அது 2 டைம்ஸ் பண்ணியிருப்பேன். ஓகே, அண்ட் மிஸ்ஸிங் வேல்யூஸ் இன் அம்பையர் 1 அண்ட் அம்பையர் 2 இதில் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேல்யூ இருக்குது, அது வந்து நம்ம மோட் வேல்யூ வச்சு நம்ம ஃபில் பண்ணிடுறோம். ஸோ அந்த அம்பையர் யார் அப்படின்றத போய் நம்ம பார்க்க போகிறது இல்லை. இன்ஸ்டன்ட் வி ஆர் யூஸிங் மோட் வேல்யூ இம்ப்யூட்டேஷன் யூஸ் பண்ணி நம்ம மோட் வேல்யூவை வந்து அப்ளை பண்ணிடுறோம். எந்த அம்பையர் அடிக்கடி நிறைய ஃப்ரீக்வெண்ட்டாக நிறைய மேட்சஸ் வந்துருக்காங்களோ ஸோ அவங்கள நம்ம அதில் ஃபில் பண்ணிடுறோம். ஸோ இப்போது இஸ்னல் வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சிலது இருக்குது. ஸோ வி கோ வித் ஒரு சில வேல்யூஸ் இருக்குது. பட் இதை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பிளேயர் ஆஃப் த மேட்ச் அண்ட் வின்னர் பார்த்தீங்க அப்படின்னா we are going with NAN வேல்யூ ஒன்லி தான். ஏன்னா அந்த மேட்சஸ்க்கு வந்து நோ ரிசல்ட் ஆயிருக்கு. சரிங்களா, அம்பையர் அண்ட் அம்பையர் 2ல 1-1 இருக்குது. ஸோ இது நம்ம பண்ணோம் அப்படின்னா இது போயிடும். சரி, ஓகே, எடுத்துட்டு போட்டோம், ஒரு வேல்யூ இருந்தால் பிரச்சனை கிடையாது. அண்ட் டிஎஃப்ல பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேட்சஸ் அண்டர்ஸ்கோர் டிஎஃப்ல, ஸோ இதுதான் ஃபைல். ஓகேங்களா, இப்போ வந்து டெலிவரிஸ் ஃபைல் போயிடும். டெலிவரிஸில் ஹெட் டேட்டா நம்ம ரீட் அவுட் பண்ணிட்டோம். அண்ட் we are going to handling மிஸ்ஸிங் வேல்யூஸ். மிஸ்ஸிங் வேல்யூஸ்க்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபஸ்ட் என்னென்ன மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருக்குன்றதை ரீட் அவுட் பண்ணுறோம். ஸோ மிஸ்ஸிங் வேல்யூஸ் வந்து பிளேயர் டிஸ்மிஸல் கைண்ட் ஃபீல்டர், இந்த 3 வேல்யூஸில் தான் இருக்குது. ஸோ ஐ எம் கோயிங் டு யூஸ் திஸ் மிஸ்ஸிங் வேல்யூஸ் அண்ட் டிஸ்மிஸல் ஃபீச்சர். அதில் நான்
பார்க்க போகிறேன். ஸோ அதில் என்னென்ன மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருக்குன்றத டேட்டா வந்து ஃபஸ்ட் நான் எடுத்திருக்கேன். ஸோ அந்த டேட்டாவை எடுத்துகிட்டு ரெக்கார்ட்ஸ் இந்த ரெண்டுக்குமே இஸ் நேன் அந்த ரெக்கார்ட்ஸ் இன் விச் பிளேயர் இஸ் நாட் டிஸ்மிஸ்ட், அதாவது பிளேயர் வந்து அவுட்டே ஆகலை அந்த அந்த ஃபீல்ட்ஸில். ஸோ வி ஆர் லிவிங் திஸ் ரெக்கார்ட் ஆஸ் இட் இஸ். சரிங்களா, அந்த ஆஸ் இட் இஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா டிஸ்மிசல் கைண்ட் ட்ரூவா இல்லையா, அதாவது டிஸ்மிசல் ஆகிருக்காங்க, அதாவது அந்த வேல்யூ உண்மையிலேயே நேனாக இருக்கா இல்லையாங்கிறத நம்ம செக் பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளேயர் டிஸ்மிசல் கைண்ட் வந்து நம்ம ஆஸ் இட் இஸ் விட்டாச்சு நேன் வேல்யூ, பிகாஸ் அந்த பிளேயர் டிஸ்மிஸ் ஆகலை. அதே மாதிரி இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதை வந்து அப்படியே விட்டாச்சு. ஏன்னா இந்த இந்த மேட்சே வந்து என்ன சொல்கிறது, நோ ரிசல்ட் மேட்ச். ஸோ அதை நம்ம அப்படியே விட்டாச்சு ஆஸ் இட் இஸ் வி ஹவ் லெஃப்ட் இட். ஓகேங்களா, மற்ற வேல்யூஸை வந்து நம்ம ஃபில் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ யூனிவேரியட் அனாலிசிஸ் அப்படின்னா என்னன்னா ஒரு ஃபீச்சர் பை ஃபீச்சர் we are going to analyze the match. ஒரு சில ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் ஓகே. பாருங்க, மேட்சஸ் ஹெட் அகைன் நான் ரீட் பண்ணுறேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அனாலிசிங் சிட்டி ஃபீச்சரை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த ஃபீச்சர் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வேல்யூ கவுண்ட்ஸ் நான் எடுக்கிறேன். சரிங்களா, இன் பர்சன்டேஜ் எடுத்திருக்கேன். ஸோ எந்த சிட்டியில் அதிகமான மேட்சஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மும்பை, பெங்களூர், கொல்கத்தா, டெல்லி, ஹைதராபாத், சென்னை, சண்டிகர். ஸோ இந்த வரிசைப்படி தீஸ் ஆர் இன் ஆர்டர்ஸ். ஸோ மற்ற சிட்டிஸ் வந்து ரொம்ப கம்மியான மேட்சஸ் நடந்திருக்கு. சரிங்களா, அண்ட் இதை வந்து நம்ம பார் சார்ட்டாக நம்ம பிளாட் பண்ணுறோம் அப்படின்னா பண்ணலாம். ஸோ பார்த்துருங்க, மும்பை சிட்டியை பொறுத்த வரைக்கும் அதிகமான மேட்சஸ் அப்படிங்கிறது நடந்திருக்கு. அடுத்தபடி பெங்களூர், அடுத்தது கொல்கத்தா, டெல்லி, ஹைதராபாத், சென்னை, இந்த வரிசையில் வருது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மற்ற இடங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான மேட்சஸ் அப்படிங்கிறது நடந்திருக்கு, விச் இஸ் பிலோ 2% அந்த மேட்சஸ் வந்து ஃப்ரம் டர்பன், அகமதாபாத், இதெல்லாம் இந்த ஸ்டேடியம்ஸில் வந்து நடந்திருக்கு. மற்ற எல்லா மேட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் கைண்ட் ஆஃப் மேட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா மும்பை, பெங்களூர், கொல்கத்தா, டெல்லி, ஹைதராபாத், சென்னை, சண்டிகர், ஜெய்ப்பூர் அண்ட் பூனே வரைக்கும் நடந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, ஓகே. அண்ட் மும்பை இஸ் த ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் IPL மேட்சஸ் அக்கர்ட், அப்ராக்சிமேட்லி 13%, ஃபாலோட் பை பெங்களூர் அண்ட் கொல்கத்தா ஃப்ரெண்ட்ஸ். சரி, இது ஏன் அப்படி நடந்திருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, எப்போவுமே நம்ம வந்து ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா போன IPL யார் வின்னரோ அவங்க இடத்துல நடத்தியிருப்போம். அதே மாதிரி லாஸ்ட் மேட்சும் மேக்ஸிமம் வந்து அதே இடத்துல தான் நடக்கும். சரிங்களா, ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா மும்பை வந்து நிறைய IPL மேட்சஸ் வின் பண்ணியிருக்கு. ஸோ அதனால் மும்பையில் வந்து நிறைய மேட்சஸ் நடந்திருக்கு. சரிங்களா, ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் மேட்ச் மும்பையில் தான் நடக்கும். ஸோ அது மும்பையில் நடந்திருக்கு பை டிஃபால்ட். அதுவுமே ஒன் ஆஃப் த ரீசன்ஸாக இருக்கும். அண்ட் மேட்ச் பிளேடு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா we are going to group it. மேட்ச் பிளேடில் வந்து நம்ம எடுக்கிறோம். ஸோ சன்ரைசர்ஸ், மும்பை இந்தியன்ஸ் யார் யார் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க, ஸோ டீம் 1 அண்ட் டீம் 2ல் யார் யார் ப்ளே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எடுக்கிறோம். சரிங்களா, அண்ட் அதோட வேல்யூ கவுண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் வந்து 157 மேட்சஸ் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க, RCB 152 மேட்சஸ். அண்ட் அகைன் பாருங்கள், மும்பை இந்தியன்ஸ் நிறைய மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. அப்சல்யூட்லி மும்பையில் தான் நிறைய மேட்சஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இப்போ இந்த டேட்டா வந்து நமக்கு இங்கே வந்து இட்ஸ் கோரிலேட்டிங், கரெக்டுங்களா. ஸோ மும்பை அதிக மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி மும்பை கிரவுண்டில் நிறைய மேட்சஸ் நடந்திருக்கு. சரிங்களா, அடுத்த லெவலில் பார்த்தீங்கன்னா பெங்களூரில் 152 மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க பெங்களூர் டீம். அதே மாதிரி பெங்களூரில் நடந்த மேட்சஸுமே பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹையஸ்ட்டாக இருக்குது. ஸோ இப்படி தான் நம்ம கோரிலேட் பண்ணி பார்த்துக்கணும் டேட்டாவை. ஸோ இந்த அனாலிசிஸுமே நீங்கள் ஒன்ஸ் கோ த்ரூ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேல்யூ கவுண்ட் பிளாட், ஸோ மேட்ச் பிளேடை வந்து நம்ம பிளாட் பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த கிராஃபுமே நான் சொன்ன மாதிரி மும்பை, கொல்கத்தா, டெல்லி, ராஜஸ்தான், பூனே, இந்த வரிசையும் ஸோ இந்த ஆர்டரும் கிட்டத்தட்ட சேமாக இருக்கும். இது வந்து என்னது, அந்த கிரவுண்டில், அதாவது அந்த மும்பை கிரவுண்டில் நடந்த மேட்சஸ் கவுண்ட்டு, இது வந்து அந்த டீம் ப்ளே பண்ண மேட்சஸ். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் நெக்ஸ்ட்டு அனலைசிங் வின்னர் ஃபீச்சர் வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ யார் வின் பண்ணியிருக்காங்க நிறைய வாட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்பை, சிஎஸ்கே. இந்த இடத்துல சிஎஸ்கே அப்படிங்கிறது வந்து சிஎஸ்கே ரொம்ப கம்மியான டீம் மேட்சஸ் தான் ப்ளே பண்ணியிருக்கு. பார்த்தீங்க அப்படின்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து 1, 2, 3, 4, 5, 6th பிளேஸில் தான் இருக்குது. பட் வின்னர் கேட்டகரியில் செகண்ட் பிளேஸில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மும்பைக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னா செகண்ட் பிளேஸில் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம போடலாம். ஸோ மும்பை நிறைய மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்கு, நிறைய வின்ஸுமே ஆயிருக்கு. பட் சென்னை வந்து அவ்வளோ மேட்சஸ் இல்லை when compared to மும்பை. பட் வின்னிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா
இட்ஸ் இன் செகண்ட் பிளேஸ். ஸோ அதை நம்ம போட்டிருக்கோம். அண்ட் டாப் 10 பிளேயர் ஆஃப் த மேட்ச். ஒரு மேட்ச்லேயும் ஒரு பிளேயர்ஸ் ஆஃப் மேட்ச் இருக்குது. இந்த டாப் 10 எப்படி எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளேயர் லைக் கிறிஸ் கெயில் இருக்கார் பார்த்தீங்களா, அவங்க எத்தனை மேட்சஸ் விளையாடி அதில் எத்தனை வாட்டி மேன் ஆஃப் த மேட்ச் ஆர் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்ட் வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ டாப் 10 பிளேயர்ஸ் அப்படிங்கிறத நம்ம எடுத்திருக்கோம். சரிங்களா. தே மைட் பி ஷைன் ஆன் லைக் பவுலிங்கில் ஷைனாக இருக்கலாம், ஆர் பேட்டிங்கில் ஷைனாக இருக்கலாம். ஸோ எனி டொமைன், அவங்க எந்த டொமைனில் வேணாலும் ஷைனாக இருந்திருக்கலாம். பட் they have received this player of the match award. So these are the top 10 players, friends. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அனாலிசிங் டாஸ் டெசிஷன். டாஸ் யார் நிறைய வின் பண்ணியிருக்காங்க, டாஸ் டெசிஷன்ஸ் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஸோ எத்தனை வாட்டி வேல்யூ கவுண்ட்ஸ், அதோட வேல்யூ கவுண்ட்ஸ் பார்க்குறோம். அதே மாதிரி இந்த பிளாட் சார்ட்டை பிளாட் பண்ணோம் அப்படின்னா ஃபீல்ட் பேட், அதாவது டாஸ் வின் பண்ணி அவங்க ஃபீல்டிங் எடுத்திருக்காங்களா பேட்டிங் எடுத்திருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் கேசஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபீல்டிங் அப்படிங்கிறது தான் நிறைய பேர் எடுத்திருக்காங்க. டாஸ் வின் பண்ணவங்க வந்து ஃபீல்டிங் எடுத்திருக்காங்க. ஸோ அதை தான் நம்ம இங்கே பார்த்துருக்கோம். 57% வந்து பார்த்தீங்கன்னா தே ஹவ் சூஸ் ஃபீல்டிங் அண்ட் 43% அப்ராக்சிமேட்லி பார்த்தீங்கன்னா தே ஹவ் சூசன் பேட். திஸ் இஸ் டாஸ் டெசிஷன். ஓகே. அண்ட் அம்பையர்ஸை பார்த்துக்கலாம். அம்பையரோட அனாலிசிஸ். ஸோ இந்த அம்பையர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அம்பையர் 1 அண்ட் அம்பையர் 2. அம்பையர் கவுண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை வாட்டி அவங்க வந்திருக்காங்க அப்படிங்கிறது இருக்குது. ஸோ டாப் 3 அம்பையர்ஸ் பேஸ்ட் ஆன் கவுண்ட் ஆஃப் மேட்சஸ் தே ஹவ் டன் அம்பையரிங். தர்மசேனா 87 மேட்ச்சு, அண்ட் ரவி வந்து பார்த்தீங்கன்னா 85, அண்ட் சௌத்ரி வந்து 58 மேட்ச். ஓகேங்களா. தே ஹவ் டன் அம்பையரிங். அதாவது நம்ம டாப் 3 அம்பையர்ஸ் இங்கே தான். ஸோ இங்கே நம்ம டாப் 3 மட்டும்தான் எடுத்திருக்கோம். நம்ம இங்கே வந்து நம்ம கவுண்ட்டு நிறைய கொடுத்தோம் அப்படின்னா நிறைய வரும். பட் we are analyzing just top 3. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இங்கே நீங்கள் 5 போட்டு பார்க்கலாம். ஜஸ்ட் யூ கேன் ரன் இட் அவுட். ஸோ 5 போடும்போது யூ கேன் சி த டாப் 5 கவுண்ட்ஸ். பிரச்சனை கிடையாது. ஓகே டன் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் ரிசல்ட் ஃபீச்சர் நம்ம அனலைஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரிசல்ட் ஃபீச்சர் டை, நோ டை, அது எப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துலாம். ஸோ நார்மலாக வந்து மேட்ச் நடந்து அதுக்கோட ரிசல்ட் நடந்திருக்கு அப்படின்னா ஸோ 98.4% ஆஃப் மேட்சஸ் வந்து நார்மலாக நடந்திருக்கு. அண்ட் டை ஆகிருக்கிற மேட்சஸ் பார்த்தீங்கன்னா லைக் 1% மேட்சஸ் வந்து டை ஆகிருக்கு. நோ ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 0.04% ஆஃப் மேட்சஸ் வந்து நோ ரிசல்ட் நடக்குது. தட் இஸ் ஜஸ்ட் 3 மேட்சஸ் தான். 2008 2017 வரைக்கும் டேட்டாவில் ஜஸ்ட் 3 மேட்சஸ் தான் நமக்கு நடந்திருக்கு. ஓகேங்களா. லைக் வின் பை ரன்ஸ், எவ்வளோ ரன்ஸில் வின் பண்ணியிருக்காங்கன்ற அனாலிசிஸ் பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் மேக்ஸிமம் வந்து ஒரு மைனஸ் விட்டுருங்க, 0லேருந்து ஒரு 75 0லேருந்து 50 ரன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இந்த கேடர். ஸோ இதுதான் வந்து மேக்ஸிமம் லெவல் ஆஃப் வின் ஆயிருக்கு. ஜஸ்ட் ஸ்கூயிங் நடந்திருக்கு. ஒரு சில மேட்சஸில் வந்து அதிகமான ரன்ஸில் வின் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. மேபி அந்த டீம் வந்து 200க்கு மேலே அடிச்சிருப்பாங்க, அப்போனன்ட் வந்து ஒரு 50லேயே அவுட் ஆயிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கேசஸில் இங்கே வந்து இந்த வின் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. சரி, நம்ம இந்த அடுத்து கேடி பிளாட் பார்த்துக்கலாம். ஸோ கேடி வின் பை விக்கெட்ஸில் லைக் எத்தனை விக்கெட்ஸில் அவங்க வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா. ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 4, 5, 6, 7, 8, சில மேட்சஸ் வந்து 10 விக்கெட்ஸில் கூட வின் பண்ணியிருக்காங்க. ஓகே. வேல்யூ கவுண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 0ல் வந்து 297, ஒரு விக்கெட்டுமே இல்லை ஆனால் வின் பண்ணியாச்சு அப்படிங்கிற பட்சத்தில் 297 மேட்சஸ். 7 விக்கெட்ஸில் வின் பண்ணியிருக்க மேட்ச் 70 மேட்சஸ் இருக்குது. 6ல் அதிகமாக இருக்குது, 5, 8, 10. இது வந்து ஒரு ட்ரெண்ட் அப்படிங்கிறது இல்லை, ரேண்டமாக இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா 7 விக்கெட்ஸில் வின் பண்ணவங்க வந்து பார்த்தீங்கன்னா 70 மேட்சஸ் வந்து வின் ஆயிருக்காங்க. ஓகேங்களா. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் வின்னர் டீம் ஹஸ் ஒன் த மேட்ச் பை 10 to 30 ரன்ஸ் ஆர் பை 5 to 8 விக்கெட்ஸ். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் வந்து வி ஹவ் அனலைஸ்ட் அட் அந்த அனாலிசிஸ்லேருந்து நம்ம என்ன டேட்டா வந்து நம்ம எடுத்திருக்கோம் அப்படிங்கிறதுனா இதுதான். மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து வின்னர் வந்து ஒரு 10 to 30 ரன்ஸில் வின் ஆயிருக்காங்க ஆர் 5 to 8 விக்கெட்ஸில் வின் ஆயிருக்காங்க. சரிங்களா. ஸோ நீங்களே பார்க்கலாம் 5 to 8, 5, 8, 7, 5, 6, 7, 8 இதுதான் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வின் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. அண்ட் அதே மாதிரி இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு 25 இந்த ஹையஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 30 ரன்ஸ்க்குள்ளே தே ஹவ் வின். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு ஃபீச்சர் நம்ம என்ன அனாலிசிஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெலிவரிஸ் டேட்டாவை அனாலிசிஸ் பண்ண போகிறோம். ஸோ டெலிவரிஸ் ஒரு ஹெட் நம்மக்கிட்ட இருக்குது, டெலிவரிஸ் டேட்டா இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளேயர் டிஸ்மிஸ்ட்,
பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸ் வந்து எத்தனை வாட்டி டிஸ்மிஸ் ஆயிருக்காங்க. ஸோ சுரேஷ் ரெய்னா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வாட்டி டிஸ்மிஸ் ஆயிருக்காரு. அடுத்தபடி கம்பீர் டிஸ்மிஸ் ஆயிருக்காரு, ஷர்மா டிஸ்மிஸ் ஆயிருக்கு. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை டைம்ஸ் மேக்ஸிமம் டைம்ஸ் டிஸ்மிஸல் ஆயிருக்கிற பிளேயர்ஸோட லிஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அந்த டிஸ்மிஸல் கைண்ட் அவங்க எப்படி எந்த வகையில் டிஸ்மிஸ் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கேட்ச் அவுட் வந்து மோர் தென் 4000 டைம்ஸ் இருக்கு. அண்ட் பவுல்ட் அவுட் வந்து 1000 to 2000 இருக்கு. ஸோ இந்த அனாலிசிஸ் ஸோ அவங்க எப்படி அவுட் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ அதுல இருந்து நம்ம எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சுரேஷ் ரெய்னா வந்து 134 மேக்ஸிமம் டைம்ஸ் ஹி ஹஸ் பீன் டிஸ்மிஸ்ட் இந்த டீம். ஸோ இதை பேஸ் பண்ணியே நம்ம ஜட்ஜ் பண்ணிடலாம். சுரேஷ் ரெய்னா வந்து எந்த மேட்ச் பிளே பண்ணாலும் ஹி இஸ் கெட்டிங் டிஸ்மிஸ்ட். அவுட் ஆகாம ஸ்டாண்ட் பண்ணி விளையாடுற கெப்பாசிட்டி அவர்கிட்ட இல்லை அப்படிங்கிறத நம்ம இந்த அனாலிசிஸ் மூலியமா சொல்லலாம். அகைன் பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா கௌதம் கம்பீர் அண்ட் ரோஹித் சர்மா. அண்ட் இதை மட்டும் வச்சு நம்ம வந்து இந்த பிளேயர் வந்து ஃபிட் ஆர் நாட் ஃபிட் அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்க மேபி அவங்க டிஸ்மிஸ் ஆயிருக்கலாம். பட் அவங்க எவ்வளோ ரன்ஸ் விளையாடிருக்காங்க, ரன்ஸ் அடிச்சிருக்காங்க அப்படிங்கிற அனாலிசிஸ் நம்ம பண்ணணும். சரிங்களா? அண்ட் டோட்டல் ரன்ஸ் அதுக்காக தான் அடுத்த அனாலிசிஸ் டோட்டல் ரன்ஸ். ஸோ 0-1 அப்படிங்கிறது எல்லாமே இருக்கு. ஸோ டோட்டல் ரன்ஸ் இந்த ஒரு பால்லையுமே எவ்வளோ ரன்ஸ் அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ 6 பால்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ 6 பால்ஸில் அவங்க எவ்வளோ ரன்ஸ் அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது. அண்ட் டோட்டல் ரன்ஸ் அனாலிசிஸ் பார்த்துடலாம். ஸோ 1 ரன் 0 ரன் சாரி இது வந்து டோட்டல் பால்ஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், டோட்டல் ரன்ஸ் 0வா 1ஆ 2வா 3ஆ 4ஆ 5ஆ 6ஆ மேக்ஸிமம் 6 ரன்ஸ் வரைக்கும் தான் அடிப்பாங்க. 6க்கு மேலே ஒரு ரன் அப்படின்னா 7th ரன் அது அந்த பால் வைடாக இருக்கலாம், நோ பாலாக இருந்திருக்கலாம். ஸோ அப்போ வந்து ஒரு ரன் எக்ஸ்ட்ராவாக இருந்திருக்கும். ஸோ அதனால தான் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 0 ரன்ஸ் அண்ட் 1 ரன் வந்து அதிகமாக எடுத்திருக்காங்க. இது வந்து ஒரு பார் சார்ட்டில் உங்களுக்கு கொடுத்துருப்பேன் அதே டேட்டா தான். approximately 35% of balls resulted in 0 runs. பால் போட்டதில் ஒரு 35% ஆஃப் பால்ஸ் வந்து 0 தான் போயிருக்கு. அண்ட் 41% ஆஃப் பால்ஸ் வந்து 1 ரன் போயிருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 76% ஆஃப் பால்ஸ் எதர் 0 ஆர் 1 தான் இருக்கு. மீதி உள்ள பால்ஸ் தான் தே ஹவ் ஹிட் ஃபார் 4 ஆர் 6 ஆர் 2 ரன்ஸ் இந்த மாதிரி நடந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த டேட்டா இந்த அனாலிசிஸ்ல இருந்து நம்ம எடுத்திருக்கோம். அண்ட் ஸோ இப்போ இந்த சார்ட் இந்த அனாலிசிஸ்ல இருந்து வாட் வி ஆர் கோயிங் டு இன்ஃபர் அப்படின்னா திஸ் வி ஆர் கோயிங் டு இன்ஃபர். ஸோ இதுதான் வந்து நம்ம சொல்ல வர பாயிண்ட். ஏன் இடிஏ பண்ணுறோம், ஏன் வை வி ஆர் கோயிங் டு டூ எக்ஸ்ப்ளோரேட்டிவ் டேட்டா அனாலிசிஸ்னா அந்த மேட்ச்லேருந்து வாட் டேட்டா வி ஆர் கோயிங் டு இன்ஃபர் அப்படிங்கிறது தான். சரிங்களா? அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா டெலிவரிஸ். ஸோ டெலிவரிஸ் வந்து யார் மேக்ஸிமம் ஃபீல்டர் ஐசிங் ஃபீல்டர் ஃபீச்சர். சரிங்களா? அதை நம்ம பார்க்குறோம். டாப் 5 ஃபீல்டர்ஸ் கார்த்திக், தோனி, அம்பையர். ஸோ இவங்க வந்து ஃபீல்டிங் பண்ணுறது. அண்ட் வி ஆர் கோயிங் டு நோ மல்டிவேரியட் அனாலிசிஸ். யூனிவேரியட்னா அந்த ஒரு ஃபீச்சர் எப்படி இருக்கு அப்படிங்கிறது, மல்டிவேரியட்னா ஒரு ஃபீச்சருக்கும் இன்னொரு ஃபீச்சருக்கும் எந்த அளவுக்கு கோரிலேஷன் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வி வில் கோ வித் குரூப்பிங் அந்த மாதிரிலாம் பண்ணி பார்க்கலாம். ஸோ டாஸ் வின்னருக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஒரு டீம் வந்து அந்த மேட்ச்சில் வந்து டாஸ் வின் பண்ணிடுச்சு, அவங்க வந்து வின் ஆயிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது நம்ம அனாலிசிஸ் பண்ணுறோம். ஸோ அந்த டாஸ் வின் பண்ணால் வின் ஆகலாமா, அதுக்கு எவ்வளோ கோரிலேஷன் இருக்குன்றத பார்க்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் டேட்டா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஐ ஹவ் டன் ஜஸ்ட் என்பி வேர் எடுத்து நான் டேட்டா எடுத்திருக்கேன். டாஸ் வின் பண்ணவங்க ஃபைனலாக வின் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இஸ் டாஸ் வின் ஆயிருக்காங்களா அப்படிங்கிறது. ஸோ பார்த்தீங்கன்னா வின் ஆயிருக்காங்க, அதாவது 1 மீன்ஸ் தே ஹவ் ஒன், 0 மீன்ஸ் தே ஹவ் லாஸ்ட். பார்த்தீங்க அப்படின்னா மேபி டாஸ் வின் பண்ணியிருக்கலாம், 50% ஆஃப் டைம்ஸ் they have won the match and nearly 50% of the time they have lost the match. ஸோ இது மூலியமா நமக்கு என்ன அனலைசிஸ், நம்ம என்ன இன்ஃபர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க டாஸ் வின் பண்ணால் கண்டிப்பாக ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது கிடையாது. தே ஹேவ் 50-50 சான்ஸ் பண்ணி. ஸோ அப்போ வாட் இட் இம்ப்ளைஸ், டாஸ் தோத்தாலுமே தே கேன் வின் 50% ஆஃப் டைம்ஸ். கரெக்டுங்களா? ஸோ அதுதான் வந்து நமக்கு இந்த டேட்டா வந்து நமக்கு ப்ரூவ் பண்ணுது. ஸோ அதுதான் நம்ம இதுலேருந்து நம்ம இன்ஃபர் பண்ணுறோம். ஸோ தெர் இஸ் நோ ரிலேஷன் பிட்வீன் டாஸ் வின்னர் அண்ட் மேட்ச் வின்னர். புரியுதுங்களா? நம்ம ஜஸ்ட் நம்மளோட மைண்ட் செட் என்ன இருக்குன்னா, நம்ம டாஸ் வின் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஸோ அவங்க வந்து ஃபீல்டிங்காக பேட்டிங்காக கரெக்டாக சூஸ் பண்ணிடுவாங்க, அதுக்கப்புறம் அவங்க வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம திங்க் பண்ணலாம். பட் இந்த டேட்டாவை பாருங்கள், டேட்டாவை பார்த்தீங்க அப்படின்னா அப்படி இல்லை. அடுத்த அனாலிசிஸ் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, Rising Pune Giants won 82% of match when they have won the toss. And Pune Warriors have won 15% of match when they have won the toss. இதுல இருந்து என்ன
சொல்ல வரோம் அப்படின்னா, இந்த அனாலிசிஸ்ல இருந்து ஒரு டீம் வந்து டாஸ் வின் பண்ணிடுச்சு. பட் அவங்க வின்னரா இல்லையா அப்படிங்கிறத அனலைஸ் பண்றோம். அதுல சக்சஸ்ஃபுல்லா வந்திருக்கிற டீம் பார்த்தீங்கன்னா, ரைசிங் புனே ஜெயின்ஸ் அண்ட் டாஸ் வின் பண்ணியிருக்கு நிறைய வாட்டி. அதுல இருந்து அவங்க வந்து மேட்சஸ் வின் பண்ணியிருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. சரிங்களா? ஸோ அதுதான் இந்த அனாலிசிஸ் நமக்கு கொடுக்குது. ஸோ ரைசிங் புனே ஜெயின்ஸ் வந்து 82% ஆஃப் மேட்சஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. பாருங்க, ரைசிங் புனே ஜெயின்ஸ் அண்ட் புனே வாரியர்ஸ் பார்த்தீங்கன்னா டாஸ் வின் பண்ணியிருக்காங்க. பட் வின் பண்ண பர்சன்டேஜ் வந்து ரொம்ப கம்மி. ரைட்டுங்களா? ஸோ இந்த பிளாட்டுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா பார் பிளாட். ஸோ யூ கேன் சி பார் பிளாட் வித் 3D எஃபெக்ட். 2 டேட்டா இருக்குது, எக்ஸ் அண்ட் ஒய் டேட்டா வச்சு நம்ம போட்டிருக்கோம். சரிங்களா? ஓகே, அடுத்து இது என்னதுன்னா பார்த்தீங்கன்னா டாஸ் டெசிஷன். அகெயின் அவங்க ஃபீல்டிங் ஆர் பேட்டிங் எடுத்துட்டு அதுலேருந்து அவங்க டாஸ் டிசைட் பண்ணிவிட்டு அதுலேருந்து அதை வின் ஆர் நாட் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ டாஸ் டெசிஷன் ஃபீல்டிங் எடுத்திருக்காங்க. இத்தனை பேர் ஃபீல்டிங் எடுத்திருக்காங்க. அதாவது மோர் தென் 50% ஆஃப் த பீப்புள் வந்து தே ஹவ் சோசன் ஃபீல்டிங். பட் ஹேவ் தே வின் ஆர் நாட்? அண்ட் இந்த இது பார்த்தீங்கன்னா தே ஹவ் சோசன் பேட்டிங். பட் வித் த டெசிஷன் தே ஹவ் ஒன் ஆர் நாட் அப்படிங்கிறது. சரிங்களா? அப்ராக்சிமேட்லி 55% ஆஃப் த டைம்ஸ் வின்னர் டீம் ஹேஸ் எலெக்டட் பேட். அதாவது வின் பண்ணுற டீம் வந்து மேக்ஸிமம் பேட்டிங்காக தான் எடுத்திருக்காங்க. ப்ளஸ் அவங்க வின்னும் ஃபீல்டிங் தான் எடுத்திருக்காங்க. ப்ளஸ் அவங்க வின்னும் அதிகமாக ஆயிருக்காங்க. சரிங்களா? அதுதான் இந்த அனாலிசிஸ் நமக்கு ஷோ பண்ணுது. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த அனாலிசிஸ் வி ஹேவ் லைக் என்னது, டாஸ் வின்னர் இஸ் டாஸ் வின்னர் அண்ட் டாஸ் டிசிஷன். இது மூணுத்தையுமே நம்ம கோரிலேட் பண்ணுறோம். 3 வேரியபிள். அவங்க டாஸ் வின் ஆயிருக்காங்க, அதுக்கப்புறம் அவங்க வின் ஆனாங்களா இல்லையா, அதுக்கப்புறம் அவங்க என்ன டெசிஷன் எடுத்து அதில் வின் ஆனாங்க அப்படிங்கிறத நம்ம பிளாட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு பிளாட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க டாஸ் வின்னர் அப்படிங்கிறது. அவங்க டாஸ் வின்னா அண்ட் வின் ஆனாங்களா இல்லையா அப்படிங்கிற டெசிஷன் இது. இதுக்கப்புறம் அவங்க டாஸ் வின்னர், அதில் எந்த டீமு அவங்க வின் ஆனாங்களா இல்லையா அப்படிங்கிறது. சரிங்களா? இது அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டாஸ் வின்னர், அவங்க என்ன டெசிஷன் எடுத்தாங்க, அதில் அவங்க வின் ஆனாங்களா இல்லையா அப்படிங்கிறது. சரிங்களா? இந்த அனாலிசிஸ் என்ன அப்படின்னா அவங்க டாஸ் வின்னர், அவங்க வின் ஆனாங்களா இல்லையா, ப்ளஸ் அவங்க எந்த டெசிஷன், ப்ளஸ் அவங்க எந்த டீம். ஸோ இந்த 4 டைமென்ஷன்ஸில் இந்த டேட்டா வந்து மூவ் ஆகுது. ஸோ ஒன்ஸ் கோ த்ரூ இட். அதுக்கப்புறம் டீம் பெர்ஃபார்மன்ஸு சீசன், ஒரு சீசன்லேயும் ஒரு டீம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ ஜஸ்ட் கோ த்ரூ இட் அண்ட் வி ஆர் குரூப்பிங் பை சீசன், டீம் அண்ட் ஒன் த மேட்ச். இந்த குரூப்பிங்கோட கோடிங் ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களை ஐ போடுறேன். அண்ட் திஸ் இஸ் நத்திங் பட் ஒரு முக்கியமான இன்ஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பார்த்தா சொல்கிறேன். சென்னை சூப்பர் கிங்ஸு ஒரு சீசனில் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் வின் அவங்க பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ 16 and 17 ஐ திங்க் சிஎஸ்கே ஹஸ் நாட் பிளேட் த மேட்ச். ஸோ 2008 லைக் அரௌண்ட் 55% ஆஃப் மேட்சஸ் தே ஹவ் ஒன். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா 2011 தே ஹவ் ஒன் நியர்லி 70% ஆஃப் மேட்சஸ் தே ஹவ் ஒன். அண்ட் 13, 14, 15 எல்லாமே வந்து அவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான இயர்ஸாக இருந்திருக்கு. சரிங்களா? அதே மாதிரி டெக்கன் சார்ஜஸ் ஒரு டீம் பை டீம் அனாலிசிஸ் வி ஹவ் டன். அந்த டீம் வந்து எந்த வருஷத்தில் ரொம்ப நல்லா நிறைய பர்சன்டேஜ் ஆஃப் வின் வந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது அனாலிசிஸ். அண்ட் மும்பை வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வருஷமே மோர் தென் 60% ஆஃப் வின்ஸ் வந்து எடுத்திருக்காங்க, விச் இஸ் அ குட் ஃபார் தட். ஸோ எல்லா ஒரு டீம் பை டீம் அனாலிசிஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? சென்னை சூப்பர் கிங்ஸ் மோஸ்ட் கன்சிஸ்ட் 55 மேட்சஸ் இன் எவ்ரி சீசன். ஜஸ்ட் கோ த்ரூ திஸ் ஒரு டைம். அதுல இருந்து நம்ம என்ன இன்ஃபரன்ஸ் எடுத்திருக்கோம், அந்த அனாலிசிஸ் மூலமா நம்ம என்ன இன்ஃபரன்ஸ் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது நான் இதில் கொடுத்துருக்கேன். அண்ட் ஃபேஸ் ஆஃப்ஸ், திஸ் இஸ் ஃபேஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். சன்ரைசர்ஸ் வித் அதர்ஸ். இந்த கோட் ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. ஸோ சன்ரைசர்ஸ் வித் அதர்ஸ், அவங்க சன்ரைசர்ஸ் வந்து ஒரு மற்ற டீமோட கம்பேர் பண்ணும்போது எப்படி ஆடி இருக்காங்க. சன்ரைசர்ஸ் மும்பை கூட ஆடும்போது எத்தனை மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க, வின் பர்சன்டேஜ் எவ்வளோ. ஓகேங்களா? அதே மாதிரி குஜராத் லயன்ஸ் கூட ஆடும்போது அவங்களோட வின் பர்சன்டேஜ் எவ்வளோ, 100% தே ஹவ் ஒன். சரிங்களா? அண்ட் புனே சூப்பர் ஜெயின்ஸோட ஆடும்போது 0%. பெங்களூரோட ஆடும்போது தேர் வின் பர்சன்டேஜ் 60%. ஸோ ஒரு டீம் மற்ற டீம்ஸோட விளையாடும் போது எந்த பர்சன்டேஜ் ஆஃப் வின் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க அப்படிங்கிற அனாலிசிஸ். ஸோ இதுவுமே வந்து நமக்கு ஒரு டீம் பை டீம் இருக்கும். குஜராத் லயன்ஸ் விஸ் அதர்ஸ்,
புனே வித் அதர்ஸ், ராயல் சேலஞ்சர்ஸ் வித் அதர்ஸ். ஸோ இது எல்லாமே ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்க இந்த அனாலிசிஸ் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ இதுக்கான இன்ஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இங்கே கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இன்ஃபரன்ஸ் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ நீங்கள் கோ த்ரூ பண்ணும்போது உங்களுக்கு நிறைய ஐடியாலஜிஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். நம்ம என்னென்ன எடுக்கிறோம், நம்ம என்ன கவனிக்கிறோம், அந்த இன்ஃபரன்ஸ் அந்த அந்த சார்ட்ல இருந்து நம்ம என்ன கவனிக்கிறோம் அப்படிங்கிறது இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அதுக்கப்புறம் ஜஸ்ட் கான்கேடட் DF1 டீம்ஸ் அப்படிங்கிறது எடுத்திருக்கோம். அண்ட் டீம் வென்யூ அப்படிங்கிற டேட்டா ஃப்ரேம் கிரியேட் பண்ணுறோம். டீம் வென்யூவில் இருந்து நம்ம இண்டெக்ஸ் சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் என்னன்றது ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்க. உங்களுக்கு டவுட் இருந்தால் நான் கமெண்ட் செக்ஷனில் போடுறேன். ஜஸ்ட் சிம்பிள் குரூப்பிங் தான், வேற ஒன்றுமே கிடையாது. சிம்பிள் குரூப்பிங் தான் பண்ணுறேன். இது எதுக்கு குரூப்பிங் பண்ணுறேன் அப்படின்னா we need to do further analysis. அதுக்காக பிரிண்ட் பண்ணிட்டேன். ஸோ பிரிண்ட் வென்யூ, அதாவது ஒரு வென்யூ எங்கே நடந்திருக்கு அப்படிங்கிறத எடுத்துக்கோம். சரிங்களா? அதுக்கப்புறம் ஓகே, இதில் சம் எரர் இருக்குது. இதை நான் கரெக்ட் பண்ணி நான் உங்களுக்கு லேட்டர் ஆன் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம ப்ரெடிக்ஷன் பண்ணுவோம். ஸோ அதில் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ டெலிவரி டேட்டா குரூப் பை அகைன் டெலிவரிஸ் டேட்டாவை குரூப் பண்ணுறேன். ஸோ ஒருத்தர் எவ்வளோ டெலிவரிஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. ரெய்னா வந்து இவ்வளோ டெலிவரிஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. கோலி வந்து 4400 டெலிவரிஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு பேட்மேன் வந்து எத்தனை டெலிவரிஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. அண்ட் அனலைசிங் பேட்ஸ்மேன் அண்ட் ரன்ஸ். டாப் 5 ரன் ஸ்கோரர் இன் IPL, யார் வந்து நிறைய ரன்ஸ் அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது. அதாவது 2008 17 வரைக்கும் தான் இந்த டேட்டா. ஸோ ரெய்னா அப்படிங்கிறவர் வந்துட்டார். ஸோ நம்ம பார்க்கலாம் நிறைய டிஸ்மிஸல் ரெய்னா ஆயிருக்காரு. பட் ஏன் ஒரு டீம்ல வந்து இத்தனை வருஷம் வச்சிருந்தாங்க, நியர் 10 இயர்ஸ் ஏன் வச்சிருந்தாங்க அப்படின்னா ஹிஸ் ரன் ரேட் இஸ் ஹை. டாப் 5 ரன் ஸ்கோரர்ல ஒருத்தராக இருக்காரு, டாப் ரன் ஸ்கோரர். ஸோ டாப் 5 ரன் ஸ்கோரர்ல ரெய்னா ஃபர்ஸ்ட், கோலி செகண்ட், ஷர்மா, ரோஹித் சர்மா வந்து தேர்ட் பிளேஸ்ல இருக்காரு. நம்ம பார்க்கலாம் ரெய்னா ஷர்மாலாம் நம்பர் ஆஃப் கம்பீருமே வந்து இருந்தார். கரெக்டுங்களா? ஸோ நிறைய டிஸ்மிசல்ஸ்ல இந்த பீப்புள் இருந்தாங்க. பட் வை வி ஹவ் கெப்ட் தேம் இன் த டீம் அப்படின்னா தே ஆர் த டாப் ரன் ஸ்கோரர்ஸ். அதனால தான் அவங்களை டீம்ல வச்சிருந்திருக்கோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அண்ட் ஃபைண்டிங் த பேட்ஸ்மேன் மோஸ்ட் நம்பர் ஆஃப் ஃபோர்ஸ், யார் நிறைய ஃபோர் அடிச்சா கம்பீர், ரெய்னா. அகைன் ரெய்னாவோட பேர், கம்பீரோட பேர் இருக்கு இதில். ஸோ இவங்க நிறைய ஃபோர்ஸும் அடிச்சிருக்காங்க. அண்ட் நம்பர் ஆஃப் சிக்ஸஸ் மோஸ்ட், அதை வந்து நம்ம பிளாட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ வி ஹவ் டன் அ பிளாட். அண்ட் நம்பர் ஆஃப் சிக்ஸஸை பார்த்தீங்க அப்படின்னா கெயில், ரெய்னா, அகைன் ரெய்னாவோட பேர் இருக்கு, ரோஹித் சர்மாவோட பேர் இருக்கு. ஸோ திஸ் ஆர் சம் குவாலிட்டிஸ். நம்ம ஒரு பிளேயரை வந்து ஜஸ்ட் அவங்க டிஸ்மிசல்ஸை வச்சோ, நிறைய வாட்டி அவுட் ஆகிட்டான் பாயவன் அப்படின்ற வச்சோ நம்ம எடுத்துட முடியாது. பட் அவங்க எவ்வளோ ரன்ஸ் எடுத்திருக்காங்க, எவ்வளோ வாட் இஸ் தர் ஸ்ட்ரைக் ரேட், வாட் இஸ் தர் ஃபோர்ஸ், எவ்வளோ சிக்ஸஸ் அடிச்சிருக்காங்க அப்படிங்கிற அனாலிசிஸ் இது. ஸோ இதோட பிளாட்டிங் இது. சரிங்களா? அண்ட் பேட்ஸ்மேன் ஸ்கோர் மோர் தென் 50 மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டைம்ஸ். பார்த்தீங்கன்னா இந்த பிளேயர்ஸ் வந்து ஹென்ட்ரிக்ஸ் 52 டைம், யுவராஜ் சிங் 62 டைம் மோர் தென் 50, ரஹானே 60 டைம் மோர் தென் 50 அடிச்சிருக்காரு. ஸோ அவங்களோட லிஸ்ட் இது. அண்ட் அதே தான் நமக்கு என்ன பண்ணியிருக்கோம்னா டேட்டா ஃப்ரேமாக போட்டிருக்கோம். அண்ட் பேட்மேன் கவுட் பார்த்துக்கோங்க. அண்ட் பேட்ஸ்மேன் மோஸ்ட் 50 அடித்தவங்க, ஃபைண்டிங் மோர் தென் 100 யார் அதிகமாக அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்குறோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்சன்ஸ் லைக் சாம்சன் வந்து 102 டைம்ஸ், ஆம்லா 104 டைம்ஸ், அண்ட் மெக்கலம் 158 டைம்ஸ் செஞ்சுரிஸ் அடிச்சிருக்காரு. ஹையஸ்ட் வர தான் இருக்கும். அண்ட் 175 கிறிஸ் கெயில் 175 டைம்ஸ். சூப்பருங்க. ஸோ பாருங்க பேட்ஸ்மேன் ரன்ஸ். ஓகே, திஸ் இஸ் பேட்ஸ்மேன் ரன்ஸ், சாரி செஞ்சுரிஸ் இல்லை, பேட்ஸ்மேன் வித் ஹையஸ்ட் ரன்ஸ் மோர் தென் 100, மோஸ்ட் ரன்ஸ், மோஸ்ட் நம்பர் ஆஃப் டைம்ஸ். ஓகேங்களா? அதான் நம்ம போட்டிருக்கோம். ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்க. மோஸ்ட் ஹண்ட்ரட்ஸ், இதுதான் ஹண்ட்ரட்ஸ். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? 5 டைம்ஸ். இது வந்து ஒரு பேட்ஸ்மேன் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ரன்ஸ் எடுத்தது. இது வந்து ஒரு பேட்ஸ்மேன் எத்தனை வாட்டி மோஸ்ட் நம்பர் ஆஃப் ஹண்ட்ரட்ஸ் அடிச்சிருக்காங்க அப்படிங்கிற 5 ஃப்ரெண்ட். ஓகேங்களா? அதுல இருந்து நம்ம என்ன டாப் 5 மோர் தென் ஹண்ட்ரட்ஸ் பார்த்தீங்கன்னா கிறிஸ் கெயில் 5 வாட்டி, கோலி 4 வாட்டி, அண்ட் வார்னர் 3 வாட்டி. ஸோ டாப் 5 பேட்ஸ்மேன் ஸ்கோர்ஸ் மோர் தென் 100, அதாவது மோர் தென் 100 ரன்ஸ் வந்து எத்தனை மேட்சஸ்ல அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது. இந்த ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ஸ்மேன் மேக்ஸிமம் எவ்வளோ ரன்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னு, ஹையஸ்ட் ரன்ஸ் அவங்களுக்கு எது அப்படிங்கிறது. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்மிசல்ஸ், என்னென்ன யூனிக் ஃபீச்சர்ஸ் இருக்குது டிஸ்மிசல்ஸில் அப்படிங்கிறது. நான் மீன்ஸ் நோ ரிசல்ட். ஓகேங்களா?
திஸ் வி ஹவ் டேக்கன் ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அண்ட் அனாலிசிஸ் மலிங்கா பார்த்தீங்கன்னா 154 டைம்ஸ் விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஹர்பஜன் சிங் 127 டைம்ஸ், சாவல் 126 டைம்ஸ். அவங்களோட பிளாட்டிங் அகெயின் பார் பிளாட்டில் நான் இதை பிளாட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? எக்கனாமி ஆஃப் த பவுலர், பவுலிங் எக்கனாமி, டோட்டல் ரன்ஸ் நேராக வந்து 11 ரன்ஸ் தான் கொடுத்துருக்காரு. ஸோ திஸ் இஸ் பவுலிங் எக்கானமி அண்ட் வி ஆர் குரூப்பிங் இட். அண்ட் குரூப் பை பண்ணோன்னா திஸ் இஸ் பவுலர் விஸ் ஓவர். அந்த ஓவரில் அவங்க எவ்வளோ ரன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது. அண்ட் பார்த்துக்கோங்க, திஸ் இஸ் எக்கானமி ஃபார் அ பவுலர். யார் ஃப்ரம் லீஸ்ட். மேபி இவங்க வந்து நிறைய இதில் போட்டிருக்க மாட்டாங்க, ஒரு 4-5 ஓவர்ஸ் தான் போட்டிருப்பாங்களா இருக்கும். ஸோ அதனால அவங்களோட எக்கானமி ரொம்ப கம்மியாக ஷோ பண்ணுது. வி கேன் டூ ஃபர்தர் அனாலிசிஸ் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் இதில் அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் நீங்கள் நான் சொல்லாத அனாலிசிஸுமே நீங்கள் நிறைய பண்ணலாம். பேட்டிங் அனாலிசிஸ் பண்ணலாம், பவுலிங் அனாலிசிஸ், எக்கனாமி ரேட் வந்து எத்தனை மேட்சஸுக்கு அவங்களோட எக்கனாமி இருக்குது அப்படிங்கிற அனாலிசிஸ் பண்ணலாம். அது பண்ணோம் அப்படின்னா நம்ம நிறைய போய்கிட்டே இருக்கும். ஸோ இன்ஸ்டன்ட் மெயினானது நம்ம பண்ணியாச்சு. ஒரு பவுலரோட எக்கனாமி ரன்ஸ் நம்ம எடுத்தாச்சு. அண்டு டாப் பவுலர்ஸ், விக்கெட் டேக்கர்ஸ் எடுத்தாச்சு. அண்ட் டாப் செஞ்சுரி யார் அடிச்சிருக்காங்கன்றது எடுத்தாச்சு. டாப் ரன் டேக்கர்ஸ், யார் ரன்ஸ் அதிகமாக அடிச்சிருக்காங்க, மோர் தென் 100 ரன்ஸ் யாரெல்லாம் அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது எடுத்தாச்சு. அண்ட் டாப் பேட்ஸ்மேன் மோர் தென் 50 ரன்ஸ் எடுத்தாச்சு. டாப் 5 எடுத்தாச்சு. அண்டு என்ன சொல்கிறது ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது பார்த்தீங்கன்னா மோஸ்ட் 50s பார்த்துட்டோம். அண்ட் மோஸ்ட் நம்பர் ஆஃப் சிக்ஸர்ஸ் யார் அடிச்சிருக்காங்க, மோஸ்ட் நம்பர் ஆஃப் ஃபோர்ஸ் யார் அடிச்சிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம இந்த இதில் வந்து நம்ம அனலைசிஸ் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை பேஸ் பண்ணி வி கேன் ப்ரெடிக்ட் அ டீம். இப்போ நம்மக்கிட்ட டாப் பேட்ஸ்மேன் இருக்காங்க, டாப் பவுலர்ஸ் இருக்காங்க, டாப் நிறைய 4 and 6 அடித்தவங்க இருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு டீமை வந்து ஈஸியாக வி கேன் கோ. டாப் 5 பேட்ஸ்மேனை எடுத்து அப்படியே போட்டுடலாம். அண்ட் டாப் 5 விக்கெட் டேக்கர்ஸ் எடுத்து போட்டுடலாம். அண்ட் ஆல்ரவுண்டர்ஸுமே எடுத்துக்கலாம். அவங்க நிறைய விக்கெட்ஸும் அடிச்சிருக்காங்க, நிறைய ரன்ஸும் எடுத்துக்காங்க அப்படின்றது எடுத்துக்கலாம். ஸோ வி நீட் டு செக் வேறு தர்ஸ் விக்கெட் கீப்பர் இருக்காங்களா, கேன் பி த பெஸ்ட் கேப்டன் அப்படின்ற மாதிரி வச்சு நம்ம ஒரு டீமை ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா வி கேன் கோ ஃபார் த பெஸ்ட் டீம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்காக தான் இந்த அனாலிசிஸ் அப்படிங்கிறது பண்ணியிருக்கோம். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஐம் ரெடி டு கைட் யூ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.